வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஜனவரி 2 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவரு அந்த பரமேஸ்வரிய எப்படியோ கண்டுபிடிச்சிடுறாரு. அவங்க நேரா ஹீரோவை பார்த்ததும், தம்பி, இத்தனை வருஷமா உங்களை பார்க்கணும் அப்படின்னு தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். சோ இப்பதான் உங்களை பார்க்கறதுக்கான நேரமே வந்துருச்சு. இங்க பாருங்க தம்பி, உங்க குடும்பத்து மேல எந்தவித தப்புமே இல்ல. அந்த முத்து தான் இவ்வளவு பெரிய அநியாயத்தை பண்ணிட்டு எதுவுமே தெரியாதவ மாதிரி நடிச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள இருக்கான். அவனை விடவே கூடாது தம்பி. என் புருஷன் என்ன சொல்லிட்டு போனாரு தெரியுமா? எப்படியாவது இந்த உண்மைய ஈஸ்வரி அம்மாவுக்கும் பரமேஸ்வரி அம்மாவுக்கும் தெரியப்படுத்திடு அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் அவருக்கு இந்த மாதிரி ஒரு அநியாயம் நடந்துருச்சு. அவருக்கு இப்படி நடந்ததுக்கு காரணமும் கூட அந்த முத்துவாதான் இருப்பான் அப்படின்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. இங்க பாருங்க தம்பி, இந்த உண்மைய எப்படியாவது நாங்க நிரூபிச்சே ஆகணும் அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, நீங்க கவலைப்படாதீங்க, சரியான ஆளுகிட்டதான் வந்திருக்கீங்க. நான் இப்பவே போயிட்டு உண்மைய சொல்ல வைக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் அவங்களும், இங்க பாருங்க தம்பி, பரமேஸ்வரி அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும். அப்ப ஹீரோ சொல்றாரு, எங்க பாட்டிக்கு இந்த விஷயம் தெரியும். ஆனா சரியாத ஆதாரம் இல்லாததுனால எங்களால அத்தை கிட்ட நிரூபிக்க முடியல. ஆனா இப்போ நீங்க ஆதாரமா வந்துட்டீங்க. சோ உங்களை வச்சுதான் நான் இப்போ உண்மையை நிரூபிக்க போறேன். உண்மைய சொல்லணும் அப்படின்னு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க தம்பி, இந்த உண்மையை சொல்லாம என் குடும்பம் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கு அப்படின்னு எங்களுக்கு தான் தெரியும். அதுக்காக தான் ஒரு பிராய்ச்சித்தமா இந்த உண்மையை சொன்னா மட்டும்தான் என் தலைமுறை நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு. இது கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, ரொம்ப நன்றிமா அப்படின்னு. நேரா அந்த பரமேஸ்வரியை கூட்டிக்கிட்டு ஈஸ்வரியோட வீட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு நேரா ஈஸ்வரி கிட்ட, அத்தை, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு. அப்ப வில்லி சொல்றாங்க, ஏய், யாருக்கு யாருடா அத்தை? இங்க பாரு, நீ தேவையில்லாம என் அக்காவை அத்தைன்னு கூப்பிடுறது எனக்கு பிடிக்கவே இல்லை. இங்க பாருக்கா, என்னக்கா, இவன் அத்தைன்னு கூப்பிடுறான், நீ சரின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்க. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருடி, அவன் இப்படி பேசுறான் அப்படின்னா அதுக்கெல்லாம் நான் பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு இருக்க முடியாது. எனக்கு யாருக்கு என்ன மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும்டி. இது கேட்டதும் வில்லி சொல்றாங்க, அக்கா, வர வர இந்த டிரைவர் பயலுக்கு நீ அதிகமா இடம் கொடுக்குறியோ அப்படின்னு தோணுது. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருடி, அவனை நான் என்னைக்குமே அவன் பண்ண விஷயத்த மறக்கவே மாட்டேன். அவன் நம்ம குடும்பத்துக்கு அவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கான். அப்படி இருக்கையில அவனை எப்படி மறப்பேன்? இங்க பாரு, நான் சொல்றது கேளு, கொஞ்சம் பொறுமையா இரு அப்படின்னு. அதுக்கு வில்லி சொல்றாங்க, சரிக்கா, இவன் இப்ப யாரையோ கூட்டிட்டு வந்திருக்கான், என்னன்னு கேளு. இது கேட்டதும் ஈஸ்வரி நேரா டிரைவரை பார்த்து, ஏ டிரைவர் பயலு, அதான் இந்த வீட்டுல ஏற்கனவே வேலைக்காரவங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல, எதுக்கு நீ இந்த லேடிய கூட்டிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்ல. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, இவங்கள நான் வேலைக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு யாரு சொன்னது? இவங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்றதுக்கு வந்திருக்காங்க. இதை கேட்டதும் வில்லி நினைக்கிறாங்க, என்ன இது முக்கியமான விஷயமா? அப்படி என்ன முக்கியமான விஷயத்துக்காக இந்த லேடிய இவன் கூட்டிட்டு வந்திருப்பான்? எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. நமக்கு எதிரா ஏதாவது பிளான் பண்ணுவானோ? அப்படி பிளான் பண்ணா நமக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிருச்சே. வில்லி, கொஞ்சம் நம்ம சுதாரிப்பா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க அத்தை, இத்தனை வருஷமா என் பாட்டி மேலேயும் தாத்தா மேலேயும் தான் அவ்வளவு பெரிய தப்பு அப்படின்னு நீங்க சொல்லிக்கிட்டு இருந்தீங்கல்ல, இப்போ அவங்க மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கான ஆதாரம் தான் இவங்க, சொல்லுங்க அப்படின்னு சொன்னதும் அந்த பரமேஸ்வரி நேரா ஈஸ்வரிய பார்த்து, இங்க பாருங்கம்மா, இது மாதிரி உங்க அம்மாவோட இறப்புக்கு காரணம் வந்துட்டு அவங்க அதிர்ச்சியிலால இறக்கல, அவங்களோட சாப்பாட்டுல எதையோ கலந்துருக்காங்க, அதுக்கான ஆதாரம் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரத்துக்கான அந்த பேப்பர்ஸ காமிக்கிறாங்க. அதை பார்த்ததும் ஈஸ்வரிக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. என்ன இது அப்படின்னு அப்பா அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்கம்மா, இதாமா நடந்த உண்மை, நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரிக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. வில்லி இதை பார்த்துட்டு, அக்கா, இது எல்லாமே பொய் அப்படின்னு தோணுது. இவன் தான் தேவையில்லாம இப்படி ஒரு சீனை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீ தேவையில்லாம இவன் சொல்றத நம்பாத அப்படின்னு. அதுக்கு பரமேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, சண்முகம் என்னுடைய ஹஸ்பண்ட். அவர் சொன்ன விஷயத்த நான் எப்படியாவது நிரூபிக்கணும் உங்ககிட்ட அப்படிங்கிறதுக்காக நான் இத்தனை வருஷமா இருந்தேன். ஆனா அவருக்கு திடீர்னு ஒரு பிரச்சனை ஆகிருச்சு. இனிமே
என்னால அவரை பார்க்கவே முடியாது. சோ அதுக்காக தான் உங்ககிட்ட இந்த விஷயத்த எப்படியாவது நிரூபிக்கணும் அப்படின்ட்டு வீடு தேடி வந்திருக்கேன். தயவு செஞ்சு என்னை உதாசீனப்படுத்தாதீங்க. என் புருஷனோட ஆத்மா சாந்தி அடையாது. தயவு செஞ்சு நம்புங்க அப்படின்னு சொன்னதும் வில்லி சொல்றாங்க, அக்கா இது எல்லாமே இந்த டிரைவர் பயலோட ஏற்பாடுக்கா, நம்பாத அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருடி, கொஞ்சம் பொறுமையா இருடி அப்படின்ட்டு நேரா அந்த ஃபார்மை வாங்கி பாக்குறாங்க. அந்த ரிப்போர்ட்ஸை பார்த்ததும் ஈஸ்வரிக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அதுல கரெக்டா வந்துட்டு அவங்க அம்மா எதனால இறந்தாங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் இருக்கு. அத பார்த்தது ஈஸ்வரிக்கு பேரதிர்ச்சி. அப்ப அவங்க நேரா தங்கச்சிய பார்த்து, ஏய் நம்ம அம்மா எதனால இறந்தாங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் டி அப்படின்னு. இது கேட்டதும் வில்லி ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஐயோ, அக்காக்காரிக்கு உண்மை தெரிஞ்சு போச்சே. இவளுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த டிரைவர் பையல மன்னிச்சிருவாளே. இப்ப என்ன பண்றது அப்படின்னு அவங்க அக்கா கிட்ட, அக்கா இந்த டிரைவர் பையலுக்கு நிறைய பண பலம் இருக்குக்கா, இத வச்சு இவன் எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு பாக்குறாங்கா. இந்த பொம்பளைக்கு கூட காசு கொடுத்து கூட்டிட்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். பரமேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, என் புருஷன் மேல சத்தியமா சொல்றேன், நான் வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் ஆதாரத்தை ரெடி பண்ணிட்டு வரணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. நான் ரெடி பண்ணிட்டும் வரல. நீ நான் சொல்றத கேட்டுதான் ஆகணும். அப்பதான் உன் குடும்பம் நிம்மதியா இருக்கும் அப்படின்னு. இது கேட்டதும் ஈஸ்வரிக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. தன்னால என்ன சொல்றது அப்படிங்கறதே ஈஸ்வரிக்கு தெரியல. அப்போ ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க அத்தை, இது எதுவுமே நான் ரெடி பண்ணது கிடையாது. இது எல்லாமே நிரூபிக்கப்பட்ட உண்மை அப்படின்னு. இது கேட்டதும் ஈஸ்வரிக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. அப்போ அந்த பரமேஸ்வரி சொல்றாங்க, ரிப்போர்ட்ஸ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அப்ப ஈஸ்வரி ஷாக் ஆகி உட்கார்றாங்க. அப்போ இத்தனை நாளும் அந்த பரமேஸ்வரியையும் சேதுபதியையும் எந்த அளவுக்கு அவமானப்படுத்தி பேசிருக்கேன், இப்போ அவங்க மேல எந்த தப்புமே இல்ல அப்படின்னு கேட்கும் பொழுது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. தப்பே பண்ணாதவங்களை நான் எந்த அளவுக்கு அவமானப்படுத்தி பேசியிருக்கேன், திட்டிருக்கேன், அவங்களை எவ்வளவோ கஷ்டப்படுத்தியிருக்கேன். ஊர் பஞ்சாயத்துக்கு முன்னாடி கூட அவங்கள பஞ்சாயத்துக்கு கூப்பிட்டு அவமானப்படுத்திருக்கேன். என் பொண்ணோட வாழ்க்கையையும் இதனால காலி பண்ணிருக்கேன். இது எல்லாம் பண்ணது எவன் அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, அப்படி உங்க அம்மாவோட சாப்பாட்டுல இப்படி ஒரு விஷயத்த கலந்தது அந்த முத்துதான். அவன் தான் இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு எதுவுமே தெரியாதவன் மாதிரி பதுங்கி போய் கிடக்குறான். இது கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, அவனை கண்டிப்பா நான் சும்மா விட மாட்டேன். எங்க அம்மா இன்னைக்கு என் கூட இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் அவன்தான். நான் அவனை விட மாட்டேன் அப்படின்னு ஈஸ்வரி பயங்கர கோவப்பட, அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, உங்களுடைய கோவம் நியாயமானது. கண்டிப்பா அந்த நியாயத்தை நம்ம வெளிப்படுத்தணும். இங்க பாருங்க, அதோட பாட்டி மேல எந்த தப்புமே இல்ல. அத ஒரு செகண்ட் நீங்க யோசிச்சு பாருங்க. தயவு செஞ்சு பாட்டிய மன்னிச்சு ஏத்துக்கிடுங்க. இது கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா நீ சொல்றது சரிதான். கொஞ்சம் கூட தப்பே பண்ணாதவங்க மேல நான் அவ்வளவு பெரிய பழி போட்டிருக்கேன். சோ அதுக்காக நான் கண்டிப்பா அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு ஈஸ்வரி ரொம்பவே வருத்தப்பட, அப்ப வில்லி சொல்றாங்க, அக்கா யாருகிட்டக்கா போய் நீ மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்ற? அந்த பரமேஸ்வரி கிட்டயா? இங்க பாரு, ஏற்கனவே அவ திமிரு பிடிச்சவ, நீ போய் எதுக்குக்கா மன்னிப்பு கேக்குற அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருடி, ரொம்ப பாவண்டி, அவங்க மேல நான் அவ்வளவு பெரிய அப்பட்டமான பழிய போட்டிருக்கேன். நான் மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு. இது கேட்டதும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க வில்லி. ஈஸ்வரி சொல்றாங்க, நான் இப்பவே பரமேஸ்வரியோட வீட்டுக்கு போயிட்டு பரமேஸ்வரி கிட்ட நான் கட்டாயமா மன்னிப்பு கேட்டே ஆகணும். ஏன்னா நான் இவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்கேன், மன்னிப்பு கேட்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை நல்ல முடிவு தான் எடுத்திருக்கீங்க, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து பரமேஸ்வரியோட வீட்டுக்கு போறாங்க. எல்லாரும் வரத பார்த்துட்டு பரமேஸ்வரி கேக்குறாங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, இத்தனை வருஷம் நான் உங்களை எந்த அளவுக்கு காயப்படுத்தியிருக்கேன், அவமானப்படுத்தியிருக்கேன், அது எல்லாத்துக்கும் நான் மன்னிப்பு கேட்கறதுக்காக வந்திருக்கேன். உங்க மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறதே நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்க பாரு ஈஸ்வரி, நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீ எனக்கு மக மாறி, தாய்க்கும் மகளுக்கும் எவ்வளவோ சண்டைகள் நடக்கும், அதுக்காக அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிப்பு கேட்டுப்பாங்களா? நீ என் புள்ள மாதிரி, நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இல்ல இத்தனை வருஷமா பேர குழந்தைகளையும் நான் பிரிச்சு வச்சுட்டேனே, அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதுக்கு பரமேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை ஈஸ்வரி, உனக்கு நாங்க தப்பு பண்ணல அப்படின்னு புரிஞ்சு போச்சுல்ல, அது போதும் ஈஸ்வரி அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரி நினைக்கிறாங்க, இவங்க மேல இவ்வளவு பெரிய அபாண்ட
அபாண்டமான பழி போட்டிருக்கோம். அது போட்டும் இவங்க நம்ம மேல எந்த அளவுக்கு கோவம் இல்லாம இருக்கிறாங்களே அப்படின்னு ஈஸ்வரிக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கு. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.